நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மே மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து இரட்சணிய பாடல்கள் 190வது பாடல் இணைந்து பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதிக்கிடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஜெபம் செய்வோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எங்களை கண்ணின் மணியை போன்று இந்நாள் வரையிலும் பாதுகாத்து வந்த அன்பு இயேசுவே, உம்மை நன்றியுடன் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வருஷத்தின் 4 மாதங்கள் நிறைவு செய்யவும், புதிய மாதமாகிய மே மாதத்தில் பிரவேசிப்பதற்கும் எங்கள் இயேசு எங்களுக்கு செய்த மேலான கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற நாங்கள் இந்நாளின் ஆராதனையிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினை தாங்கள் இருக்கும் இடங்களிலே பெற்றுக்கொள்வதற்கு அருள் தாரும். பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறை பகுதிகள், தியானிக்க இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள், ஏறெடுக்கிற ஜெபம், இவை எல்லாவற்றையும் எங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு இயேசுனுடைய ஆசீர்வதிக்கின்ற கரம் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளான ஒவ்வொருவரையும் தொட வேண்டும், பாதுகாத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 16வது பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 16. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய். பாடினேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய, மாந்தயாரும் வாரும் ஆனந்தமாய். நேசமேபன் கரத்தில் ஏந்துமாறு, இயேசு நாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாது காத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், பாவம் போக்க பாடினில் ஜனித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து, வானலோக வாசலை திறந்தார். மாக்கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும். வாழ்க வாழ்க ஜகத் ரட்சகா,
மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுவே. ஆமென். 138ஆம் சங்கீதத்தின் திருவசனங்கள் முறைமுறையாக வாசிப்போம். 138ஆம் சங்கீதத்தின் திருவசனங்கள். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவரையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு திருமறை பாடம், அதனைத் தொடர்ந்து நிருப பாடம், அதனைத் தொடர்ந்து சுவிசேஷ பாடம் படிக்க கேளுங்கள். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடிய. தானியேல் 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தாலுடைய அவனை வேறொன்றிலும்
குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பழைய பாட்டின் திருமறை பாடம் படிக்க முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாட பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 முடிய. 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனங்கள் 12 முதல் 22 முடிய. பக்கம் 282. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடப்பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆளின் சுவிசேஷ திருமறை பாடம் பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் துவங்கி அந்த அதிகாரம் முடியும் வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடியும் வரை உள்ள ஆண்டவரின் வசனங்கள் படிக்க கேளுங்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள்.
அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். திருமறை வசனங்கள் படித்து நிறைவேற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் கண்களை மூடி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 8வது பாடல் பாடுவோம். கீர்த்தனை 8. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கீர்த்தனை 8. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தே இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசணுகாத பராபர வஸ்து, மாசணுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவாந்தரையும் தருதந்தன், அந்தரவாந்தரையும் தருதந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தே இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது மே மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். புதிய மாதத்தின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக தலைவணங்கி ஜெபிப்போம்.
கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிற திருவசனத்தின் வாயிலாக உம்முடைய மக்களால் ஒவ்வொருவரையும் தினமும் சந்தித்து ஆசீர்வதிக்கின்ற உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வசனங்களை நாங்கள் தியானிக்கிறோம். இந்த வசன தியான நேரம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு வசனத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்வதற்கும் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக எங்கள் வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கும் தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். நமது கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். தியான வசனமாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 16 வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் தியான வசனமாக நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த நாளிலே படிக்க கேட்ட தானியேல் புஸ்தகம், 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம், சுவிசேஷ பகுதியாக படிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் வசனங்களின் அடிப்படையில் ஆண்டவருடைய வசனங்களை உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அன்பிற்குரிய இறை மக்களே, கடந்து போன 4 மாதங்கள் ஆண்டவருடைய உதவியினால் தான் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த 4 மாத கால அளவிலே நாம் கேட்ட செய்திகள் எல்லாம் அது சாதாரணப்பட்ட செய்திகள் அல்ல. நம்மை வேதனைப்படுத்துகின்ற செய்திகளை கேட்டறிந்தோம். உலக அளவிலே அநேக உயிரிழப்புகளை எல்லாம் நாம் கேட்டறிந்தோம். அவ்வளவு பயங்கரமான நோய் பரவுதல், நோயினுடைய பாதிப்புகள் ஏற்படுத்தியது. அப்படிப்பட்டதான உலக அமைப்பு சூழலிலே நாம் இந்த 4 மாதத்தை நிறைவு செய்திருக்கிறோம் என்றால் நாம் அனைவரும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரை துதிப்பதே ஒன்றே நாம் மேலானதாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபையின் இரக்கம் தான் நம்மை மட்டும் காப்பாற்றியது. இந்த புதிய மாதமாகிய மே மாதத்திலே பிரவேசித்திருக்கிற வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். ஆகவே அதற்கு நம்மை இசைந்து கொடுக்க அழைக்கப்படுகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி என்னும் பொழுதே அகில உலக அளவிலான உழைப்பாளர்கள் தினமாக மே 1 ஆசரிக்கப்படுகிறார். உழைப்பவர்கள் தினம். ஆண்டவராகிய கடவுள் அவர் ஒரு உழைக்கின்ற ஒருவராக காணப்படுகின்றார். ஆகவே தன்னுடைய மக்களிடத்திலும் அவர் உழைக்க கேட்டுக்கொள்கிறார். உழைக்கின்ற மக்களை விரும்புகிறார். பணிவிடை புரிகின்ற ஒப்படைப்பான மக்களுடைய அந்த பணிவிடைக்கு ஏற்றாற் போல் அதற்கு மேலாகவும் கடவுள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையோடு உத்தமத்தோடு கொடுக்கப்பட்ட அந்த பணிப்பொறுப்புகளிலே கவனம் செலுத்துகிற வேளையில் அந்தந்த இடங்களில் பாராட்டுகளையும் உயர்வுகளையும் பெற்றுக் கொள்கிறோம் என்பதில் ஐயமில்லை. ஆகவே உழைப்பவர்கள் சாப்பிட வேண்டும், சோம்பல் இல்லாமல் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் திருவசனங்கள் சொல்லித் தருகிறார். ஆகவே இந்த மே 1 தினமாகிய இந்த நாளிலே அத்தனை பணிவிடை ஆற்றிக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னமும் உங்களுக்கு வேண்டிய பணிப்பொறுப்புகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்டோம். அந்த வசனத்தினுடைய 18வது வசனத்திலே நாம் பார்க்கிற வேளையில் 1 தெசலோனிக்கேயர் 5:18 பார்க்கிறோம். கடைசி பகுதி, கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று அந்த 18வது வசனம் நிறைவு பெறுகிறார். கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் அதிகமாக உண்டு. கடவுளுடைய சித்தம் நம்மை குறித்து என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார்,
பிதாவுடைய சித்தம் நிறைவேற்றுவதே என்னுடைய மகிழ்ச்சியும் அதுவே என்னுடைய ஒப்படைப்பும் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் வசனங்களிலே பார்க்கிறோம். ஆகவே அருளால் இயேசு கிறிஸ்து பிதா தனக்கு நியமித்த பொறுப்புகளை எல்லாம் அவர் செய்து நிறைவேற்றுகின்றவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம்முடைய வசனங்கள் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. பிரியமானவர்களே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கிறோம். எபேசியர் 5:17 நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் என்ன என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர்ல நாம் கற்றுக்கொள்கிறோம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்கிற வேளையில் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சித்தம் இருக்கிறது. அதை செய்து நிறைவேற்றுகிற வேளையிலே நாம் நிலைத்திருக்கிற முடியும் என்று கற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கிற வேளையில் தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்ன மிக சிறப்பான ஒரு வசனத்தை அதில் படிக்கிறோம். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டான், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். எனக்கு சித்தமானவைகளை இந்த தாவீது செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் கண்டுகொள்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு பாடல் வரியிலே நாம் பார்க்கின்ற வேளையில், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். அதனுடைய 2வது வரியிலே பார்க்கிறோம், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் நான் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனித்துக் கொண்டிருக்கிறது என்று அந்த பாடலிலே நாம் பார்க்கிறோம். இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே இந்த ஆராதனையிலே பங்கேற்கிற அன்பு இறை மக்களே, நம்மையும் இந்த பாடல் வரியோடு இசைந்து நாம் ஒரு சில வசனங்களை இப்பொழுது படிக்க கேட்டீர்கள். அதன் அடிப்படையிலே என்னையும் தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நாம் சில குறிப்புகளிலே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 18 வரையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சித்தத்தை அவர் பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். முதலாவதாக 16வது வசனம் சொல்கிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளான நம்மிடத்தில் அவருடைய சித்தமாக வைத்திருக்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது தேவ சித்தம். நாம் சந்தோஷமாக இருப்பதிலே ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார். அது அந்த வசனத்திலே நாம் ஒன்று கவனிக்கிற வேளையில் எப்பொழுதும் என்ற வார்த்தை, ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், எப்பொழுதும் சந்தோஷம். இது எப்பொழுதும் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே அது கூடுமா என்ற கேள்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் அந்த கேள்விக்கு நாம் பதிலாகவே நாம் சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையிலே அல்லது எங்கள் குடும்பத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க அது கடினம் தான் என்று ஒருவேளை நாம் எண்ணிக்கொள்ளலாம், நமக்குள்ளே சொல்லிக் கொள்ளலாம். நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதிலே மாற்று சிந்தனையே வேண்டாம். ஏனென்றால் பிலிப்பியர்களை பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:4 வசனத்திலே பார்க்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமாக யாருக்குள்ளே வாழ வேண்டும் என்று அந்த வசனத்திலே கற்றுத்தரப்படுகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தனித்து நின்று சந்தோஷம் அல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக நீங்கள் இருங்கள். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டும், வளர வேண்டும், அப்பொழுது நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கற்றுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, ஆபகுக்கு தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே பார்க்கின்றோம். ஆபகுக்கு தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது
அதனுடைய 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே பார்க்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அத்திமரம், ஒலிவ மரம், திராட்சை செடி, வயல்கள், ஆட்டு மந்தை, தொழுவத்தில் மாடு, இவற்றினுடைய பலன் ஒன்றும் இல்லாமல் போனாலும், அது மிக கடினமான ஒன்று. ஒருவர் இவற்றை நட்டு வளர்த்துகிறார் என்றால் அவருக்கு அதிலே பலன் வேண்டும் என்றுதான் நட்டு வளர்த்துகிறார். ஆடு மாடுகள் வளர்த்துகின்றவர்கள் அதிலே பலன் வேண்டும், திராட்சை செடி வளர்த்துகின்றவர்கள் அதிலே பலன் வேண்டும். அத்திமரம், இன்னும் ஒலிவ மரம், வயல்கள் பலன் வேண்டும். நல்ல விளைச்சல் இருந்தால் மகிழ்ச்சி, நல்ல பழங்கள் திராட்சை செடியிலே கிடைத்தால் மகிழ்ச்சி. இவை ஒன்றும் பலன் இல்லாமல் போனால் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஏனென்றால் அந்த மனிதருக்கு அதுதான் சொத்து. அதில் கிடைக்கிற பலனில்லால் தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும், தன்னுடைய வாழ்விலே உயர்ந்து வர முடியும். பிரியமானவர்களே, அப்படி இருக்கிற வேளையில் இது ஒன்றும் பலன் தரவில்லை. அவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அடுத்த வசனத்தில் பாருங்கள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாமல் காணப்பட்டாலும் நான் என் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று தீர்க்கதரிசி சொல்வதை காண முடிகிறது. என் ஆண்டவருக்குள்ளே நான் களி கூறுவேன், என் ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமற்றவைகளாக இருக்கிறது. ஆனால் நான் களி கூறுவது என் ஆண்டவருக்குள்ளே இருப்பதினால். இவைகளை நம்பி இருக்கிற வேளையில் எனக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில நேரங்களிலே நாம் நம்பி இருக்கிறவைகள் கிடைக்கப்படாமல் இருக்கலாம். இவைகள் இத்தனை வருவாய்கள் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு காணப்படலாம். ஒருவேளை அது குறைபட்டு போகலாம். ஆனால் புரிந்து கொள்வது, என் ஆண்டவர் என்னிடத்தில் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருப்பதனால் நித்தமும் என்றென்றைக்கும் களி கூர்ந்தே வாழ்வேன். ஆல்வேஸ் ரிஜாய்ஸ். நான் எப்பொழுது சந்தோஷமாக வாழ்வேன் என்ற ஒரு நிலையிலே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்னும் ரோமர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிற வேளையில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39 வசனங்களை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36 38 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, கர்த்தருக்குள்ளே வாழ்கின்ற மனுஷன் பெற்றுக்கொள்கின்றதான நன்மைகளை காண முடியும். அந்த மனுஷன் ஆண்டவரிடத்திலிருந்து தன்னை ஒருவரும் பிரித்துக் கொள்ள முடியாது என்று உறுதியாக சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் பிறந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லுகிற வேளையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பம், உபத்திரவம், உயர்வு, தாழ்வு இவை எல்லாவற்றிலும் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை ஒருவரும் மாற்ற முடியாது. ஏனென்றால் எனக்கு வாழ்வு தந்திருக்கிறவர் கிறிஸ்து என்று சொல்லுகிற ஒரு உறுதியோடு காணப்படுவதை நாம் கண்டுபிடிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் தொடர்ந்து உள்ள நாட்களிலே நாம் அப்படியாக வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே வேறுபட்ட மக்களாக, கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற மக்களாக, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற மக்களாக இருக்கிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலன் என்ன? எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் மகிழ்ச்சியின் ஒரு வாழ்வு. அதனை கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிறார். இந்த தேவ சித்தம் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டியதை நிறைவேற்ற நம்மை ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக நாம் அந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம்.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அது நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறதாக பவுல் அப்போஸ்தலர் தெசலோனிக்க மக்களிடத்திலே சொல்கிறார். Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கான நேரம் நமக்கு இருக்கிறதா என்ற கேள்வியோடு ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் அனுமதிக்கவில்லையே, அவ்வளவு அவசரமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு சொல்லுகின்றார், அப்படியல்ல, அவரே நமக்கு மாதிரியாக இருந்து நம்மை ஜெபிக்க உற்சாகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் இடைவிடாமல் அவர் பிதாவோடு தொடர்பு கொண்டவராக காணப்படுகிறார். பிதாவோடு தன்னை ஒப்படைத்து மன்றாடுகின்ற இயேசுவாக இருக்கிறார். நமக்கு மாதிரியாக அவர் முன்னிற்கிறார். இறைமக்களாகிய நம்முடைய வாழ்வினுடைய சோர்வு நேரங்களிலே, கவலை, துக்கங்கள், பாரங்கள் அழுத்துகிற வேளைகளிலே நாம் இயேசுவை நோக்கி பார்த்து மன்றாட அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜெபம் என்பது குறைந்து போன நிலை அல்ல, ஜெபத்திலே வளருகின்ற நிலையாகும். நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியோடு இணைந்து அந்த ஜெப வாழ்க்கையும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து நம்மிலே எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது. 91ஆம் சங்கீதத்தின் 15ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது, 91ஆம் சங்கீதம் 15வது திருவசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனை நான் தப்புவிப்பேன், மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்கிறார். கூப்பிடுகிற மக்களுக்கு மறு உத்தரவு தருகிற ஆண்டவர், இடைவிடாமல் கூப்பிடுகிற நேரத்தில் மறு உத்தரவு இறங்கி ஆண்டவர் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை இடைவிடாமல் காணப்படுகிறதா, சோர்வோடு காணப்படுகிறதா என்பதை நம்மிலே நாம் ஆய்வு செய்ய அழைக்கப்படுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கூப்பிடுகிற வேளையில் மறு உத்தரவு அருளி செய்கின்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையிலுள்ள எந்த கடின சூழல்களானாலும், தேசத்தின் கடின சூழல்களானாலும், நம்முடைய இடைவிடாமல் ஜெபம் சோர்வில்லாமல் காணப்பட வேண்டும். நம்முடைய இடைவிடாமல் ஜெபத்திலே நாம் இன்னமும் வளர்ந்து பெருக வேண்டும். ஆபத்து வருகிற வேளையிலே, இந்த நாட்களின் ஆபத்தாக நாம் வைத்திருப்பது கொரோனா நோயினுடைய அதிபயங்கரமான பரவுதலும் தாக்குதலும், அது ஏற்படுத்துகிற உயிரிழப்புகளும் இன்றைக்கு தேசத்தையே வேதனைக்குள்ளாகி இருக்கிறார். இந்த வேளையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? இடைவிடாமல் நம்முடைய ஜெபம் இதிலிருந்து காப்பாற்றும் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியாக படிக்க கேட்டோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை படிக்க கேட்டோம். அந்த 6ஆம் அதிகாரத்திலே தரியு என்ற மன்னனுடைய நாட்களில் தானியேலின் காரியம் ஜெயமாக காணப்பட்டது. தானியேலுடைய வாழ்க்கை ஜெயம் பெற்றது. இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கிற வேளையிலே, தானியேல் இடைவிடாமல் ஜெபித்த ஒரு மனிதன். ஆகவே அவனுடைய காரியம் ஜெயமாக காணப்பட்டது. அவனுக்கு துன்பங்கள் நேரிட்டது. சிங்கக்கவியில் போடுவோம் என்ற அந்த ஒரு உத்தரவு வந்த வேளையிலும் எருசலேம் ஆலயத்தை நோக்கி தான் முன்பு ஜெபித்து வந்ததை போன்று 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார். தனக்கு வந்த பிரச்சனை வந்த வேளையிலும் அந்த பிரச்சனையை கண்டு அவன் அழுது கொண்டிருக்கவில்லை. ஆலயத்தை பார்த்து ஜெபித்தார், ஆண்டவரை பார்த்து ஜெபித்தார், முழங்கால் ஊன்றினார் என்று தான் பார்க்கிறோம். இதனால் அவருடைய காரியம் ஜெயமாக மாறியது. தானியேலை சிங்கக்கவியிலே போட்டார்கள். ஆனால் அந்த தரியு மன்னன் சொன்ன வார்த்தை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீ இடைவிடாமல் உன் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, அவர் உன்னை தப்புவிப்பார். அந்த ராஜா அப்படியாக சொல்லி இந்த சிங்கக்கவியிலே அவர் போட்ட உத்தரவு கொடுக்கிறார். சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. அந்த தானியேல் அந்த தரியு மன்னர் சொல்கிறார், அந்த ஆண்டவர் தான் ஜீவனுள்ள ஆண்டவர், அந்த ஆண்டவரை எல்லோரும் வணங்குங்கள், அவர் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தானியேலின் காரியம் ஜெயமாக காணப்பட்டது. நம்முடைய காரியத்தில்
நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் வேண்டும் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வேண்டும். அதற்காக உழைக்கிறோம், சிந்திக்கிறோம், பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனாலும் ஜெயம் இல்லை ஆண்டவர் என்று சொல்லி ஒருவேளை நாம் வேதனை கொண்டு இருக்கலாம். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விடாமல் நாம் ஜெபிக்கிற வேளையிலே, ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையிலே, தானியேலை ஜெயம் பெற செய்த ஆண்டவர் அவர் இன்றும் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் குடும்பத்தையும் ஜெயமாக மாற்றுவார். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். In everything give thanks. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லா காரியத்திலும் ஒரு இடத்துல நாம் ஒரு பொருள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதனை திருப்பி கொடுக்கிற வேளையிலே தேங்க்ஸ். ஒருவர் ஹெல்ப் செய்தார்னு சொன்னால் நாம் அவருக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், தேங்க்ஸ் என்று சொல்லுவோம். In everything give thanks. ஆண்டவருக்கு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி தெசலோனிக்கேயர்ல சொல்லுகிறதை நாம் படிக்க முடிகிறது. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். சங்கீதம் 50:23 பார்க்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி ஆண்டவருக்கு செலுத்துகின்ற ஒரு வாழ்வு. குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல், தனியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல், இதை ஆண்டவர் ஒவ்வொரு மக்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். மே மாதத்தை துவங்கி இருக்கிற வேளையில் நாம் செய்ய வேண்டிய ஸ்தோத்திர பலி என்ன? இயேசுவே, 4 மாதங்களும் எங்களுக்கு ஜீவன் சுகபலம் தந்தீரே, உண்ண உணவு தந்தீர், உடுக்க உடை தந்தீர், தங்க உறைவிடம் தந்தீர், வேண்டிய வேலை வாய்ப்புகளை தந்தீர், வருவாய்களை தந்தீர், குடும்பத்தை தந்தீர், பெற்றோர், வாழ்வு துணைகள், பிள்ளைகள் என்று ஆசீர்வாதங்களை தந்தீர். ஸ்தோத்திரம். எல்லாரும் இருக்கிற இடத்தில் இந்த வேளையிலே ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஸ்தோத்திர பலியை காண்கிறார் என்பதில் ஐயமில்லை. அதனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், இன்றைக்கு சுவிசேஷ பகுதியாக படிக்க கேட்டோம். அவர் மக்களை நான் எப்படி தனித்து அனுப்புவேன், அவர்கள் வழியில் அவர்கள் சோர்ந்து போவார்கள். இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை சில நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஒன்றுமில்லை அவர்களுக்கு கொடுக்க. சீடர்களிடத்தில் இயேசு கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? எங்களிடத்தில் 7 அப்பங்கள் தான் இருக்கிறது, கொஞ்சம் சிறு மீன்களும் இருக்கிறது, எல்லாருக்கும் இது போதுமானது அல்ல, என்னிடத்திலே நீங்கள் அதை கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து அதை கையிலே எடுத்து அவர் செய்தது என்ன? தன் பிதாவை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தினார், நன்றி செலுத்தினார். ஆண்டவர், இவ்வளவு உணவு தான் இருக்கிறது ஆண்டவரே, கொஞ்சம் உணவு இருக்கிறது ஆண்டவர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தினார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் செய்ததை விட்டு பகிர்ந்து கொடுங்கள் என்று சொன்னார். இங்கிருந்து எல்லாருக்கும் போதுமானதாக காணப்பட்டதாக நாம் கண்டு கொள்கின்றோம். ஸ்திரீகள், பிள்ளைகள் தவிர 4000 பேர் அதை உட்கொண்டார்கள். அருமையானவர்களே, நமக்கு இருக்கிற வைகளை ஆண்டவருடைய கரங்களிலே கொடுத்து ஸ்தோத்திரம் சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் அதிலே மகிழ்ச்சி அடைகிறார். எல்லா சூழலிலும் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த. யோபு பக்தர் இதனை சார்ந்து சொல்லுகிற வேளையிலே, எல்லாவற்றையும் இழந்த வேளையில் கர்த்தரை துதிக்கிறார், ஸ்தோத்தரிக்கிறார். எல்லா சூழலிலும் ஸ்தோத்தரித்த மனிதனாக யோபுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்கிறோம். அனைத்தையும் இழந்தவராக, அனைத்தையும் இழந்து வேதனையோடு இருந்த மனிதர் எப்படி ஸ்தோத்திரம் சொல்ல முடியும் என்று நாம் எண்ணி பார்க்கிற வேளையிலே யோபு பக்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக காண உதவி செய்தார். இந்த மே மாதத்தை துவங்கி இருக்கிற நம்மிடத்துல அவருடைய தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். நம்மிடத்தில் வைத்திருக்கிற தேவ சித்தம் என்ன? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ப்ரே வித்அவுட் சீசிங். மூன்றாவதாக கற்றுக்கொண்டோம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இன் எவரிதிங் கிவ் தேங்க்ஸ். அப்படிப்பட்டதான வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ்வோம். பிரியமானவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் இயேசு கிறிஸ்து இன்னமும் ஆசீர்வதிப்பார், நன்மையான வாழ்வுகளை தருவார். எல்லா சூழலிலும் இயேசுவை நாம் சொந்தமாக கொண்டு வாழ்வோம். அந்த அல்லாஹ் இயேசு கிறிஸ்து நாம் தியானித்த இந்த திருவசனங்களினாலே உங்கள் வாழ்வை மென்மேலும் உயர்த்துவாராக, வழி நடத்துவாராக. ஆமென்.
நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதிலிருந்து உட்வைத்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 134வது பாடல் பாடுவோம். தேனியும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தேன். பாவக்கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தால் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். இன்னும் நேமியாம் கருணை நிலை வாரமுண்டு நீலம் துதியன் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பணிவோம் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பக சேர்ந்தால் அடை துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பூண்டு கொண்டால் பொன்னகர் வாழ்வில் உருவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக பாதுகாத்து பராமரிக்கிற எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிப்பதற்கு இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, உம்முடைய மக்களான ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய மாதத்திலே
புதிய வாழ்வுகளை ஆண்டவர் தாரும். சுகத்தோடு பலனோடு தங்கள் அனுதின பணிப்பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு துணை செய்வீராக. வேறு இடங்களிலெல்லாம் உடைய பாதுகாவலை ஆண்டவர் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரயாணங்களிலெல்லாம் கூட இரும். குடும்பத்தை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய கல்வியிலே நல்ல ஜெயம் தாரும். அன்பு இயேசுவே, உலக அளவில் இருக்கிற கொரோனா நோயினுடைய பாதிப்புகளை கர்த்தர் மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக உயிரிழப்புகள், பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற மக்கள், சிகிச்சை இடங்களிலே ஆண்டவர் பிரசன்னராகி வேண்டிய சிகிச்சைகள் கிடைக்கப்பெற துணை செய்வீராக. சிகிச்சைக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் குறைவின்றி கிடைக்கட்டும் கர்த்தாவே. இந்தியா தேசத்தை விசேஷமாக கர்த்தர் கண்ணோக்கிப்பார். இந்திய தேசத்தினுடைய பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் எல்லாம் புது மீட்பையும் புது வாழ்வையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மிக பயத்தோடு ஒவ்வொருவரும் உடைந்த உள்ளங்களோடு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் தாமே இறங்கி முடிய குணப்படுத்துகின்ற கரத்தை ஒவ்வொரு மீது வைக்க வேண்டும். கல்வாரில் அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தமானது எல்லா பகுதிகளிலும் தெளிக்கப்பட்டு பரிபூர்ண விடுதலையை தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நோயானது தொடர்ந்து பரவி அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தடுத்து ஆட்கொள்வீராக. இயேசுவே, நாங்கள் வாழ்கின்ற பகுதி ஆசீர்வதிக்கப்படட்டும். உலக அளவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் இந்த நாட்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் கண்ணோக்கி பார். அவர்களுக்கு வேண்டிய பலன் சுகத்தை ஆண்டவர் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த தேசத்திலே தந்திருக்கிற திருச்சபைக்காக, திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்ப மக்களுடைய முதுமையான பெற்றோருக்கும் முதுமை நாட்களிலே சுகம் பலன் அதிகமாக தந்திருட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு செய்த எல்லா உதவிகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக நன்றியோடுமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அன்பு இயேசுவே, உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கவும், இந்த நாள் ஆராதனையிலே பங்கேற்கவும், உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கவும், இயேசு கிறிஸ்து எங்களில் எதிர்பார்க்கிற உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் இடைவிடாமல் ஜபத்தோடும் எல்லா சூழலிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உம்மை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய கிருபைகளை தொடர்ந்து எங்கள் வாழ்விலே ஆண்டவர் தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். தேசம் எல்லா இடங்களிலும் மக்கள் அமைதியோடு வாழட்டும். எந்த பிரச்சனைகளோ எந்த வன்முறை சம்பவங்களோ ஒன்று நேர்ந்தாதபடிக்கு காத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள், திருச்சபையின் ஊழியங்கள், ஊழியக்காரர்கள், இறை மக்கள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அன்பு இயேசுவே, நீரே சமாதானம் சந்தோஷத்தை அத்தனை பேருக்கு நிறைவாக பொழிந்திருடும்படியாக மன்றாடுகிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் நீங்காத ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆராதனை நிறைவு பாடலாக கர்த்தர் தந்த ஈவுக்காக என்ற பாடலை இணைந்து பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் எங்கள் தேவா இருக்கே ஆரவாரமாயன்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாகவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக, சமாதானத்துடன் தொடர்ந்து வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.